எல்லா காதலர்களுக்குமே அவர் தான் மெயின் காதலர். ஆமா, எல்லா காதல் தேசம் ஒரு பக்கம், அவரோட எல்லா லவ் போர்ஷனும். நான் லவ் பண்ணும்போதே அந்த படத்துக்கு போய் பார்த்தேன் என் ஒய்ஃபை கூப்பிட்டு. அப்படியா? சூப்பர். அப்போதான் அவர் வைப் ஸ்டார்ட் ஆகிற டைம். சரி காதல் படம் ரிலீஸாக இருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு. அடிக்கடி 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 வம்பு பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலா நாங்க ரொம்ப லொல்லு பண்ணுவோம். எல்லாமே என் வாய்ஸ் தான். ஓ, எல்லாமே உங்க வாய்ஸ் தான். 3 4 எத்தனி தபா நாங்க ஒன்ஸ் மோர் கேக்குற லொல்லு சபா. லொல்லு சபா ஸ்கூல் டேஸில் நீ தடைகளை உடை, அல்ஜி பிராணம் பகைவானை உதை, வேதிகள் அது குழப்பிடும் தலை, கோனார் நோட்ஸ்கள் பரீட்சைக்கு துணை. ஆண்டனி சார் எப்போதுமே அவரு ஒரு ஸ்கேல் பிடிப்பாரு பாருங்க, வைபா இருக்கும். அப்படி ஒரு ஸ்கிராட்ச் கொடுத்த மாதிரி. தடைகளை உடை மியூசிக் விட்டு விலகி போன அப்புறம் தான் அதோட ஏக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணது, வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்கும் போது அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்காம அந்த வேலையெல்லாம் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அது எப்படி அதை அந்த மொமெண்டெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? த நியூஸ் சர்க்கிள் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். விதவிதமான பிரபலங்களை தொடர்ந்து நம்ம சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்கிற சிங்கர் சத்யன் மகாலிங்கம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ வெல்கம் டு த ஸ்டுடியோஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம 2 பேர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை பேசுகிறதா இல்லை எதிர்காலத்தை பேசுகிறதா நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். லார்ட் கணேஷ் வந்து தும்பிக்கையை மட்டும் உங்கள் தலையில் வைக்கல, மிகப்பெரிய நம்பிக்கையை அடுத்த நாள் காலையிலே வச்சுட்டாரு. அவ்வளோ பெரிய மிராக்கிள் நடந்தது. அவ்வளோ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு அலற விட்டாங்க எல்லாரும். எப்படி நடந்தது இந்த மேஜிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பிளஸிங்காக இருந்தது, எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம தினமும் என்னுடைய ஏக்கமும் அது, கேள்வியும் அதுதான். எனக்கு நானே கேட்டுட்டு இருக்க கேள்வி அதுதான். என்றைக்கு நமக்கு ஒரு லைம் லைட் வரும், என்றைக்கு அந்த பிரேக் என்றைக்கு மாறும்? இப்போ பாடிட்டு பாட்டில் வருமா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க மியூசிக்கில் வருமா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஊடகம் நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை லைம் லைட்டில் கொண்டு போய் வைக்குமா? அப்படிங்கிற மாதிரி தினம் இயக்கங்கள், கேள்விகள் எழுந்துட்டு தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம். நம்ம 2-3 தடவை பேசியிருக்கோம் அதை பற்றி. நீங்கள் ஒரு நாள் வருவீங்க சத்யன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. அதனால நானும் வெயிட் பண்ணி தான் இருந்தேன். அந்த நாள் உண்மையிலே நடந்தது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி நடந்ததுன்னு பார்த்தா மக்களால் மட்டும் நடந்தது. அவங்க மகாசக்தி மக்கள் தாங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ இந்த பாட்டு ரீவைண்ட் பண்ணி எல்லாரும் வேறு வேர்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பாட்டோடைய ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டர்ஸ் குணால் அண்ட் சோனாலி பிந்த்ரேவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு, உங்களோட யூனிக்கான அந்த வாய்ஸு, நீங்கள் போட்டிருந்த அந்த டிஷர்ட்டு, உங்களோட அந்த லுக்கு, இந்த உருவம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ஸை கொடுக்குதா, இப்படிப்பட்ட ஒரு வெர்சடைலான ஒரு பாட்டை அழகாக பாடியிருக்காரு அப்படின்னு எல்லாம் ரசித்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணும்போது அந்த பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த மேடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது ப்ரோ. நான் யூஸ்வலாக பாடும்போது நான் வந்து அந்த பாட்டுக்கு நான் மோடில் இருப்பேன். அந்த சூழ்நிலை எப்படி இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட மேனரிசம் எல்லாமே இருக்கும். நான் அங்கேயும் அப்படி தான் இருந்தேன். நான் ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாட்டு என்ன ஃபீல் ஏதோ அந்த ஃபீலுக்கு இதை நான் நினச்சிப்பேன். நான் தான் அந்த ஹீரோ அப்படின்னு நினச்சிப்பேன் மோஸ்ட்லி. அப்போ தான் எனக்கு அந்த பாட்டே வரும். இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி என் சில நேரத்தில் பாடும்போதுலாம் வந்து எனக்கு அந்த ஃபீலே வராமல் இருந்துச்சு. ஸோ நான் அதை பழகிக்கிட்டேன். ஓகே, ஒரு ஜாலி சாங்னா அந்த ஜாலி சாங் நம்ம தான் அப்படின்னு நினச்சி பாடுவேன். அப்போ என்னோட மேனரிசம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சாங் வந்து இது எமோஷ்னலான சாங் இல்லையா, பயங்கரமான லவ் சாங் இது. ஸோ நம்ம தான் அந்த ஹீரோ, அந்த ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கிற ஒரு காதலன்னா என்னை நானே நினச்சிக்கிட்டு நான் பாடுவேன். உங்களுக்கு ஒரு அந்நியன் உள்ள போன மாதிரி அந்த ஃபீல் டெஃபினட்டாகவே இருக்கும். அந்த ஃபீல் தான் நான் அன்றைக்கும் பாடினேன். அது தவிர அன்றைக்கி வந்து என்னோடய தோற்றம் அந்த 19 வயசு பையனுடைய அந்த அடலசன்ட் அந்த பையனோட தோற்றம் தான் தவிர அது மக்களுக்கு அந்த தோற்றம் பிடிச்சதா அல்லது பாட்டு பிடிச்சதா எதுவுமே எனக்கு தெரியல. அந்த கேள்விக்கு எனக்கே விடை இல்லை. ஏதோ பிடிச்சி அந்த சத்யன் அந்த மோகன், அது அப்புறம் மோகன் தான் எனக்கு கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாருமே மோகன். ஆமாம், இப்போ சத்யன் 2 நான் தாங்க. ஸோ இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ஆனால் இன்னும் மாறல. நிறைய விஷயங்களை வெர்சடைலாக இன்னும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்காக, நம்ம ஆடியன்ஸ்க்காக அந்த பாட்டை ஒரு தடவை பாடி. நிலத்தினில் உன் நிழல் விட ஏங்குவேன், நிழல் விழுந்த மணலையும் அடியனில் தாங்குவேன், உடையனை எடுத்து என்னை ஒடுத்து நூலாடை கொடி மலர் இடையினை உறுத்தும் ரோஜா,
உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று. ரோஜா 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 ரோஜா. ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. ஃபேண்டாஸ்டிக், டு த கோர். இது ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா இந்த பாட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பல இன்டர்வியூஸில் பாடும்போதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு 90s 80s இந்த கிட்ஸ் எல்லாருமே வந்து பல விஷயங்களை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. வார்த்தைகள் மட்டும் இல்லை, அந்த உச்சரிப்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய ஏதோ ஒரு பழைய லவ் வந்து கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் வருது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, இந்த பாட்டு சென்சேஷனல் ஹிட்டாக மாறும்போது, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மேடையில் பாடும்போது யாரை நினச்சிட்டு பாடுவீங்க? நான் தான் சொல்லுவேன், யாரையும் நினச்சிட்டுலாம் பாட மாட்டேன். எனக்கு லைஃப்லேயே வந்து ஒரு சில பாட்டுங்க வேணா ஒரு சில சம்பவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுமே தவிர பர்டிகுலராக ஒரு பர்சன் நினச்சி நான் பாடினதில்லை. இந்த பாட்டு பாடும்போது இந்த பாட்டுக்கான ஃபீல் என்னவோ அதில் தான் என்னோடய மைண்டு போச்சு. மொழி நமக்கு தெரியும், நம்மளோட மொழி. ஸோ அதை உணர்ந்து நம்ம பாடுறோம். இதுவே இந்த பாட்டு தெலுங்குலையோ இல்லை ஹிந்திலேயோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு சொன்னால் எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. அப்போ கூட ஸ்டில் அந்த மியூசிக்கோட ஃபீல் இருக்கும். நம்ம பாடும்போது, பாட்டு எழுதி பாடும்போது, நான் எப்பவுமே இப்போ தெலுங்கு சாங் இதெல்லாம் பாடும்போது நான் ரைட்டர்கிட்ட கேட்பேன், இது என்ன அர்த்தம், என்ன ஃபீலிங் கேட்டுப்பேன். ஏன்னா நான் புரிஞ்சுக்கணும் பாடும்போதுங்கிறதுனால. ஸோ அந்த மோடை புரிஞ்சுட்டு பாடுவேன். தமிழ் மாதிரி ஒரு இலகுவான மொழி நமக்கு எதுவுமே கிடையாது. சூப்பர். பொதுவாக இந்த ஹை பிச்சில் பாடும்போது சில பேர் கண்ணெல்லாம் மூடிடுவாங்க, இல்லை பயங்கர முகபாவங்கள் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் மாறும். பெரிய சிங்கர்ஸே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த ஹை பிச்சில் பாடும்போது கூட ரொம்ப கேஷுவலாக அழட்டிக்காமல் அப்படி ரொம்ப ரிதமெட்டிக்காக அப்படி கொண்டு போகிறீங்க. அது எப்படி உங்களால் சாத்தியமாக இருக்குது? அது தெரில சார், என்னால் அப்படி பிரித்து பார்க்க முடியல. இது ஹை பிச், இது லோ பிச்சுன்னு பிரித்து பார்க்க முடியல. நான் ஃப்ளோவில் தான் பாடுறேன். எனக்கு ஆக்சுவலி மியூசிக் தெரியாது, அதான் உண்மை. அது ரேஞ்சாகவும் நான் பார்க்கல, அது லோவாகவும் எனக்கு பார்க்க தோணல. இது ஒரு பாட்டு அவ்வளோதானே, இட்ஸ் டோட்டல் காம்பினேஷன் தானே, அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி தனித்தனியாக பார்க்க ஆரம்பித்தா நான் பயந்துடணும் என்னமோ. அது பயம் எனக்கு இல்லை. இல்லை, இந்த பயம் இல்லாமல் நீங்கள் பாடினது தான் இன்றைக்கி பயங்கர ஹிட்டாக இருக்குது. ஸோ இந்த பாட்டு ஒரு பக்கம் அப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் ஆனும்போது கதிர் சாரை வந்து பயங்கரமாக எல்லாரும் பாராட்டினாங்க. ஆமாம். ஸோ கதிர் சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ். எல்லா காதலர்களுக்குமே அவர் தான் மெயின் காதலர். ஆமாம், எல்லா காதல் தேசம் ஒரு பக்கம், அவரோட எல்லா லவ் போர்ஷனும். நான் லவ் பண்ணும்போதே அந்த படத்துக்கு போய் பார்த்தேன் என் ஒய்ஃபை கூப்பிட்டு. அப்படியா? சூப்பர். அப்போ தான் அவர் வைப் ஸ்டார்ட் ஆகிற டைம். சரி, காதல் தினம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பார்க்கலாமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ கதிர் சாருக்கு ஒரு டெலிஃபோனிக் கால் ட்ரை பண்ணுவோம். சர்ப்ரைஸாக நீங்கள் இருக்கிறது அவருக்கும் தெரியாது. அந்த கான்வர்சேஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹலோ. கதிர் சார். ஹலோ. சார் வணக்கம். வணக்கம். ஹலோ. ஒரு இன்டர்வியூவில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க சார். கேமராலாம் ரோல் ஆகிட்டு இருக்கு. யார் வந்திருக்கா அப்படின்னா, சென்சேஷனாக இப்போ ரீசெண்டாக 3 டேஸாக ஹிட்டில் இருக்கார். எல்லா யூடியூப் சேனல்ஸ் அவரை தான் பேட்டி எடுக்கிறாங்க. சரி அப்படியே. சரி ஓகே. அவர் கடந்த 3 நாள் அவர் தான் யூடியூப் முழுக்க அவர் ட்ரெண்டிங்காக இருக்கார். உங்களுடைய படத்தில் வந்த பாட்டு. ஓகே. அமேசிங். அவர் ஒரே ஒரு வார்த்தை பேசிடுங்க சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் ஞாபகம் இருக்கா சார்? மிஷ்கின் சார் பர்த்டேல. ஆமாம் சார். சார் உங்களோட சாங் வந்து இன்னைக்கு பயங்கர வைரல் சார். அது 1999 நான் பாடின ஸ்டேஜ் ஷோ சார். அது இன்னைக்கு பயங்கர வைரலாக போயிருக்கு. நிறைய பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், நான் கூட உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன் சார். நான் கூட உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். நான் பண்ணிருக்கேன் சார் உங்களுக்கு. சார் வைரலாக போயிட்டு இருக்கு சார். நிறைய பேர் 3 நாளா நிறைய பேர் அதை பண்ணிட்டே இருக்காங்க சார். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு உங்களுக்கும் ரஹ்மான் சாருக்கும் சார். என்ன இப்படி ஒரு படைப்பு இத்தனை வருஷம் கழிச்சும் எல்லாரும் கொண்டாடுறாங்க சார். ஆமா, நல்லபடியா. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு நல்ல ஏகப்பட்ட பேர் ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு நினைக்கிறேன். ஃபுல்லா வைரல் ஆகி with all your blessings. No, always definitely always is there.
அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். விரைவில் உங்களை சந்திக்கணும் சார். கண்டிப்பா மீட் பண்ணலாம் சத்யன். ஷூர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட் சத்யன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். ஆமா நிறைய வளரணும். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. ஓகே. அவர் ரொம்ப ரசிச்சு ஷோ அன்னைக்கு மிஷி சாரோட பர்த்டே அன்னைக்கு பாடணும். ரொம்ப ரசித்து அப்படி முன்னாடி வந்து உட்காந்து அப்படி கை கட்டி பாட்டு ஃபுல் ஷோ அப்படி ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணார். ஓகே. அப்புறமா எனக்கு கை கொடுத்து என்னங்க எப்படி பாடுறீங்க எல்லா பாட்டையும் அப்படின்னு அந்த மாதிரி பேசினார். சச் அ லவ்லி பர்சன். ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டு ட்ரெண்டான சமயத்தில் கதிர் சார்கிட்ட பேசின மொமெண்ட் நல்லா இருந்தது இல்லையா? சீரியஸ்லி எதிர்பார்க்கல. உன்னிகிருஷ்ணன் சாரும் பேசினார் ஃபோனில், நம்ம அவரும் பேசினார். ஸோ 2 பேர்த்திட்டையும் பேசிட்டீங்கிறது நாங்களும் பார்த்தோம். உன்னிக்கு சார் வந்து ஒருத்தர் பெண்டிங் இருக்கார் சார். யார் அது? ஏஆர் ரஹ்மான் சார். சீக்கிரமாக நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க. இந்த இன்டர்வியூ மூலிமா நாங்கள் என்ன பதிவு பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, கன்ஃபார்மாக இந்த பாட்டுக்கு இவ்வளோ வைப் இருக்குன்னா இந்த பாசிட்டிவ் நோட் வந்து ரஹ்மான் சார் திரும்ப உங்களை கூப்பிடுவார். வேற மாதிரி வேற இந்த மேஜிக் பண்ண அதே யூனிவர்ஸ் அதையும் செய்யுங்க. எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸை நம்புறேன் சார். 100% நம்புறேன். அது எனக்கு ஒரு நாள் வச்சுருக்குங்கிறத நான் முழுசாக நம்பினேன். அண்ட் அதுக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். தனியாக நான் இருக்கும்போதெல்லாம் என் தனிமையிலையும் என் வெறுமையிலையும் அது கூட தான் நான் கூட ஜாலியாக இருப்பேன். அந்த யூனிவர்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பேன். அது எனக்கு நல்லது செய்யும், நல்லது மட்டுமே எனக்கு செய்யுங்கிறது நம்பிக்கை எனக்கு முழுசாக இருந்தது. இது செஞ்சவங்க அதையும் செய்வாங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த இசை வல்லுநர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் இப்படின்னு பல்வேறு டிவிஷன்ஸ் நம்ம பிரிச்சுட்டு வந்தால் கூட ஒரு பக்கம் பெருமை, இன்னொரு பக்கம் அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா ஏற்படக்கூடிய வறுமை. இந்த வறுமையில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கிராஸ் பண்ண தான் நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நான் உங்கள்கிட்ட நிறைய பர்சனலாக பேசியிருக்கேன். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணது, வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்கும்போது அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் அந்த வேலையெல்லாம் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அது எப்படி அந்த மொமெண்டெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க சார்? மியூசிக்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து மியூசிக்கில் எல்லாமே பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு சார். கோரஸாக இருக்கட்டும், மியூசிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற அசிஸ்டண்ட்டாக வேலையாக இருக்கட்டும், அண்ட் மெயின் சாங் பாடுறது, ட்ராக் பாடுறது, ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்குறது அண்ட் கைட் பண்ணுறது, இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே எனக்கு செய்கிறது நாட்டம் இருது. என்னோட நேச்சர் அதுதான். ஓகே. ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு மெனக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற நூக்கன் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு மெனக்கிடுவேன். அண்ட் அதை கற்றுப்பேன், அதை சிறப்பாக செய்யணும்னு முடிவு பண்ணிவிடுவேன். ஓகே. சரி, சினிமா இண்டஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டு சர்வைவல் பண்ணி ஆகணும்னு நினச்சி போகும்போது தான் என்னோடய நண்பருடைய ரெஸ்டாரண்ட்டை நானே டேக் கேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தது யூஎஸில். ஸோ அது பார்த்துக்கணும் போகும்போது அதுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்தேன். அது வாட் எவர் இட் மேபி அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஸோ அதான் என்னோடய வேலையை பார்த்துருந்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேஷனேட்டோட எது பண்ணாலுமே அது வந்து நல்ல விஷயந்தான். செய்வன திருந்துச்சு செஞ்சேன். பட் ஸ்டில் இதுக்கான ஆள் நான் இல்லைன்னு எனக்கு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். மியூசிக் விட்டு விலகி போன அப்புறம் தான் அதோட ஏக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால அங்கேயே ஒரு கரோக்கி செட்டப் வச்சு பாட ஆரம்பிச்சிட்டேன் ரெஸ்டாரண்ட்லேயே. அமெரிக்காவில் இங்கிலீஷ்காரனே வந்து பாட்டு கேட்டு ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா என்னால் பாடாமல் இருக்க முடியல சார். ஹானஸ்ட்லி நான் கோவிடில் லைவ் போட்டது காரணமே வந்து என்னால் பாடாமல் இருக்க முடியாதுன்னு ஒரே ரீசன் தான். ஸோ அதே தான் அங்கேயும் செஞ்சேன். அப்புறம் 4 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிச்சேன். அப்புறமா என்னை நானே மறக்க ஆரம்பிச்சிட்டேன், இழக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குரலே வரலை. யார்கிட்டையும் பேசாமல் தனியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. நான் என்னை சுற்றி மக்கள் இருந்தாலும் கூட நான் யார்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஏன்னா ஐ மிஸ்ஸிங் மை செல்ஃப். புரியுது. ரியலைஸ் பண்ணேன், லெட்ஸ் கோ டு இந்தியா. இது வேணால் ஒன்று, எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, அமெரிக்கா வாழ்க்கை வந்தாலும் சரி, ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ வாண்ட் மியூசிக். லட்சம் முக்கியம் இல்லை, லட்சியம் தான் முக்கியம். எனக்கு ஓடி வந்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்னென்னா, நிறைய டெலிவிஷன் ஷோஸ், அந்த ஷோஸில் வந்து நிறைய குழந்தைகளை பாட வைக்கிறாங்க. ஜூனியர் சூப்பர் சிங்கர், சீனியர் சூப்பர் சிங்கர், ஜீ தமிழ் ஆகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், பல டெலிவிஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற இந்த போட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச மேடைகள், உங்களுக்கு அப்போ இருந்த வாய்ப்புகள்லாம் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய அட்வான்ஸாக கிடைக்குது இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் சாங் ப்ரமோஷன்ஸை பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணியுமே நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம தான் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்படி இந்த காலகட்டத்தை பார்க்குறீங்க? சார், எல்லாருக்கும் ஒரு ஏக்கங்களுக்கும் தேடலுக்கும் தேர்ஸ்ட் இருக்கும். நமக்கு அந்த ஸ்டேஜ் கிடச்சா பண்ணணும். ஏன்னா நான் அப்படி தான் வந்தேன். எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சா பாட முடியுமா அப்படிங்கிற தாட்டில் தான் வந்தேன். ஸோ அந்த ஜென்யூனான அந்த வேர்ஜினான ஆர்கானிக் அந்த தாட் இருக்கும்போது அது எல்லாமே நமக்கு அதோட வெளிப்பாடும் ரொம்ப அழகாக தான் மாறும். அது எங்கே பிஸ்னஸாக மாறுதோ அங்கே தான் வந்து குளறுபடியாக மாறுது.
நாங்கள் வரும்போது அது ரொம்ப வேர்ஜினாக மாறிச்சு. ஏன்னா அப்போல்லாம் மீடியா வந்து பெருசாக பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணிடல, ஆர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. நான் வந்து ராஜ் டிவி ராஜகீதமில் பாடினேன், ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன். ஃபைனல்ஸில் நானும் ஹரிச்சரன் இருந்தோம். ஆனால் அந்த ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் நானும் பிளேபேக் கலக்க போது யார் பாடிட்டேன், ஹரிச்சரனும் காதல் படத்தில் பாடிட்டாரு. நாங்கள் ஃபைனல்ஸுக்கு 2 பேரும் கெஸ்ட்டாக வந்தோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நாங்கள் எங்களோட வேகம் வந்து பாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதில் பாப்புலர் ஆக போகிறோம், அதில் வின் பண்ண போகிறோம், அதெல்லாம் கிடையாது. ஒரு ரவுண்டே கிளியர் பண்ணுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஆசை. சரி, இந்த குழந்தைங்களுக்கும் அதுதான் இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸுக்கு வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் இப்போ வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு பாப்புலாரிட்டி நோக்கி அந்த குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் குட். நீ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலி பார்த்தா எதுவுமே சொல்லியே தர வேண்டாம், அவங்களே சில விஷயத்தை கற்றுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது இது ரொம்ப தப்பாக பார்த்து சின்ன வயசுலேருந்து வர பசங்களுக்கு அண்ட் பட்டிங் சீக்கிரம் வரவங்களுக்கும் மீடியா கொடுக்குற ஹைப்பும் ப்ரொஜெக்ஷனும் பாப்புலாரிட்டியும் அவங்களுக்கு வந்து நிதர்சனமான பல உண்மைகளை மறைச்சிட்டு இது மட்டுமே காட்டுறது. என்னையும் வந்து யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே இப்போ வந்து இந்த சிங்கர்ஸுங்களுக்கு நான் ஒரு பொருட்டாவே தெரியல. அவங்களுக்கு என் ஸ்டஃப்பும் தெரியாது, என்ன ஒரு மனுஷனாக மதிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஸோ அந்த வெறுமையை ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்பவே. இந்த பசங்கள் என்னடா நேற்று வந்த பசங்க கூட நம்மளை யாரோ ஒரு கிள்ளுக்கிற மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு தான் தோணும் எனக்கு. அதெல்லாம் ரொம்ப பெயினான விஷயம். ஏன்னா அந்த பசங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பாட்டு பாடிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியாது, நான் எப்படி பாடணும்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து புகழ் கண்ணை மறைச்சிருக்கு சுற்றி. எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்னு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் எல்லா இடத்துலையும் அவங்கள தான் ஷோ கூப்பிட்றாங்க. நான் அவங்கள குறை சொல்லலை, அவங்கள நாம தான் கெடுத்து வச்சுருக்கிறோம். ஓகே, அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டை நாம எடுத்துக்கணும். அவங்கள யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக வந்தவங்க தான். நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் திணிச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அதுலேயே அந்த முகத்துலேயே போயிடுறாங்க. ஆனால் அது நிரந்தரம் இல்லாதது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மியூசிக்கை நேசிக்கோங்க, எல்லா ஸ்டேஜையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயம் அது கைவிடவே விடாது. டோன்ட் சேஸ் த மனி ஆர் ஃபேம், சேஸ் த பேஷன், இட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவார். ஃபேன்டாஸ்டிக். ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணது என்னென்னா, இந்த கலக்கப்போவது யார் அப்படிங்கிற டேக் இருக்குல்ல, இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காமெடி ஷோவாக தெரியும். எல்லாருமே விஜய் டிவியில் கலக்கப்போவது யாருங்கிற அந்த ஷோவை பார்த்துருக்காங்க, அதுலேருந்து வந்த பல நடிகர்களை பார்த்துருக்காங்க. ஆனால் கலக்கப்போவது யார் சத்யன் அப்படி என்ன கனெக்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த பாட்டை பாடினதே நீங்கள் தான். விஜய் டிவி ஷோ வேறு, ஆனால் கமல் சார் நடித்த படத்தில் அந்த பாட்டை நீங்கள் தான் பாடினீங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அந்த வாய்ப்பையும் அந்த பாட்டையும் எங்களுக்காக. அந்த ஷோ அவ்வளோ பாப்புலர், அந்த ஷோட டைட்டில் அவ்வளோ பெரிய பாப்புலர். அந்த டைட்டில் உண்டானது காரணமான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு பாடுனது நம்ம தான், யாருக்கும் தெரியாது. நானும் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் சார். ஆனால் இங்கே நான் பேசுகிறத பற்றி. ஸோ அந்த கேள்வி ஏன் நான் கேட்குறேன்னா, எங்களுக்காக அந்த பாட்டை முதல்ல ஒரு தடவை ஒரு சில லைன்ஸ். அப்போ நீங்கள் கூட கோரஸ் பாருங்களா? நானுமா? நீதான் சொல்கிறேன். ஓகே, ரைட். கலக்க போவது யாரு நீதான், நிலைக்க போவது யாரு நீதான், வருந்தி உழைப்பவன் யாரு நீதான், வயசை தொலைத்தவன் யாரு நீதான், உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம், டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா MBBS. சூப்பர். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே கமல் சாரோடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட பெர்ஃபார்மன்ஸு, விஷுவலாக அந்த பாட்டை காட்டின விதம் இன்னைக்கு வரைக்கும் பல மியூசிக் சேனல்ஸில் ரிப்பீட் மோடில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு எந்துவான பெப்பி சாங் லிஸ்ட்டில் இதெல்லாம் நிறைய பேரோட ஃபோனில் இன்னுமே இருக்குது. ஸோ இந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்திருக்கணுமே. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பிரபலம், இப்படிப்பட்ட ஒரு படம், இப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் ஹிட்டு எங்கே லேக் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடினேன் சார். அப்போது யுவன் சங்கர் ராஜாலேருந்து, ஹாரிஸ் ஜெயராஜ்லேருந்து, ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் எல்லா கம்போசர்ஸுமே அப்போ நிறைய பாடிட்டு தான் இருந்தேன். என்னன்னா எல்லாருக்கிட்டையும் போய் டக்கு நம்ம சில மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம பார்க்கும்போதே வந்து ஒரு லைட் மியூசிக் பேக்ரவுண்ட் தானே அப்படிங்கிற ஒரு பார்வையிலேயே பார்க்குறாங்க. வாட் எவர் பேக்ரவுண்ட் இட் மேபி. என்னோட ரிக்வஸ்ட் ஒன்று தான், நீங்கள் யாருமே அவங்க எந்த பேக்ரவுண்டில் வராங்கிற கண்ணாடியை போட்டுட்டு பார்க்காதீங்க ப்ளீஸ். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போதும் உங்கள் மைண்டில் அது ஓடிட்டே இருக்கும், என்னத்தையும் பாட போகிறாங்கிற மாதிரி பார்ப்பீங்க. அது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சொதப்பினா கூட நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட மாட்டீங்க. இன்ஃபேக்ட் ஒரு தெரிஞ்ச ஒரு தேர்ச்சியான ஒரு சிங்கர் வரும்போது நீங்கள் கொடுக்குற டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட நீங்கள் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, அவனை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அவன் கட்டாயம் வந்துடுவான். நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நான் புதுசாக வரவங்களுக்கு 1008 பதட்டம் இருக்கும். நான் என்னோடய இடத்துல சொல்கிறேன், நான் பதட்டம் இருக்கும். அதை நீங்கள் ஒரு பரந்த மனசோட புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டு அவங்களுக்கு தெளிவு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ளே இருக்க வெளியே டேலண்ட்டை நீங்கள் கட்டாயமாக எடுத்துட முடியும்.
கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கிற இந்த பேட்டிகள்லாம் இருக்குல்ல, நிறைய சேனல்ஸில் கொடுக்குற பேட்டி வெறும் பேட்டியாக மட்டும் முடியாமல் பார்த்துட்ருக்கிற இசையமைப்பாளர்கள் கண்டிப்பாக திரும்ப உங்களை கூப்பிடணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ உங்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம். இப்போது அந்த கழுகு படத்தில் வந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை வந்து நிறைய பேர் இன்னுமே நிறைய டீ கடைகளில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய நேரங்களில் வந்து ஆண்கள் வந்து அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி வீட்டில் லுங்கியை கட்டிட்டு டான்ஸ் ஆடுற அந்த மொமெண்ட்டாக அந்த பாட்டு இன்னுமே கொண்டாடப்படுது. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் சேர்ந்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. ஏன்னா இந்த பக்கம் கலக்க போது யாருன்னா இந்த பக்கம் இந்த பாட்டு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். அதை எங்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டுங்களேன். இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ணை பார்க்குது, கையை கொக்குது, ரூமு கேட்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா, கேட்டு பாருடா. இப்போ காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்லை. அட ஒன்று தோத்துட்டா 2 இருக்குது உள்ள. இப்பெல்லாம் தேவதாசு எவனும் இல்லை. அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரை பார்க்குறா. அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூஸை தேடுறா. 2 பேருமே இங்க பொய்யா பழகுறா. ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறா. சூப்பர், அட்டகாசம். ஏன்னா இதில் அந்த நைட் மோடில் அந்த எடுத்த பாட்டு, உங்களோட வாய்ஸ் அதை நீங்கள் வந்து கரெக்டாக டியூன் பண்ணி யாருக்கு எந்த இடத்துல எப்படி அந்த கமக்கம் கொடுப்பாங்களோ அதெல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சத்யன். நிறைய விஷயங்களை இன்றைக்கி பேசியிருக்கோம். எனக்கு வந்து இந்த டெலிவிஷன் ஷோஸில் வரக்கூடிய சாங் இருக்குல்ல, அது கூட நீங்கள் நிறைய பண்ணியிருந்தீங்க. அதில் பர்டிகுலராக அந்த லொல்லு சபா, அந்த அதுக்கு வந்து ஒரு 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 ஜாலியான ஒரு பெப்பியான சாங். அது ஞாபகம் இருக்கா? கண்ணன் மியூசிக் டைரக்டர் கண்ணன், தமிழ் படம் கண்ணன், அவர் தான் மியூசிக் பண்ணது. அடிக்கடி 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 வம்பு பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப லொல்லு பண்ணுவோம், எல்லாமே என் வாய்ஸ் தான். ஓ, எல்லாமே உங்கள் வாய்ஸ் தான். 3 4 எத்தனி தபா நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்குற லொல்லு சபா, லொல்லு சபா எல்லாமே என்னோட வாய்ஸ் தான். நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் அப்போ இல்லை நிறைய. அப்போ அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ஸை வந்து அவர் ராம்பாலா ஏதாவது சொன்னாரா? இல்லை, ராம்பாலா சார் இருந்தார். பட் கண்ணன் தான் இந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணலாம் சொன்னேன், பாப்பா பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃப்ளோவில் அடிச்சு விட்ருவோம் நிறையா. வெரி நைஸ். இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. லொல்லு சபா சாங்கை வந்து நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி மாடுலேஷனோட பாடிருக்கீங்கன்னு தெரியாது. ஃபுல்லாக அதில் கேட்குற எல்லா வாய்ஸும் இருந்து தான். சூப்பருங்க, சூப்பர். ஸோ இனிமேல் விஜய் டிவியில் இன்னொரு சாங் கூட வந்துச்சு இல்லையா, கனா காணும். அது நல்லா இப்போ செமட்ட விஜய் ஆண்டனி மியூசிக். ஆமாம். ஸ்கூல் டேஸில் நீ தடைகளை உடை, அல்ஜீப்ரானம் பகைவானை உதை, வேதிகள் அது குழப்பிடும் தலை, கோனால் நோட்ஸுங்கள் பரீட்சைக்கு துணை, பள்ளி கூட நட்பு காலம் நீளுமோ. நல்ல சாங் அது. சூப்பருங்க. விஜய் ஆண்டனி சார் எப்போதுமே அவர் ஒரு ஒரு ஸ்கேல் பிடிப்பா இருப்பாரு, வைபா இருக்கும். அப்படி ஒரு ஸ்கிராட்ச் கொடுத்த மாதிரி தடைகளை உடை அப்படிதான் இருக்கும். அவரு அப்படி விஜய் ஆண்டனினா அவரோட ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, மறக்கவே மாட்டாங்க. நீங்க திரும்ப விஜய் ஆண்டனி சார் கூட பாடணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே இருக்கு, எல்லாமே பண்ண போறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சத்யன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த இன்டர்வியூ இப்படியே முடிச்சிடலாமான்னு கேட்டால் எனக்கு ஆக்சுவலாக முடிக்க ஆசை இல்லை. நிறைய பாட்டை உங்களை பாட வைக்கணும் தான். பட் நேரம் காலம் கருதி இன்னைக்கு பேசின ஒவ்வொரு கண்டென்ட்டுமே முத்தானது, ரொம்ப பொக்கிஷமானது. தேங்க்ஸ் அ லாட். கீப் ராக்கிங். உங்களோட ரசிகர்களும் உங்களுடைய இனிமேல் சோஷியல் மீடியாவை உங்களை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் திண்டாடுற வைக்கிற அளவுக்கு நிறைய பாட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிஎன்சி சார்பாக த நியூஸ் சர்க்கிள் இந்த டீம் வந்து உங்களை இன்னைக்கு பாட வச்சதும் பேச வச்சதும் இன்னைக்கு நீங்கள் வந்து எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அடிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.